அடிச்சது நான் இல்லை. என்ன சொல்றீங்க? உள்ள நுழையும் போது போலீஸ்காரன் ஒருத்தன் என்னை பார்த்துட்டான். அவனை போட்டு மந்திரி சுடலான்னு உள்ள போகும்போது போலீஸ்காரன் என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மந்திரி வேற ஒருத்தனை சுட்டான். சரி, நல்ல வேலை எனக்கு ஃபோன் பண்ணீங்க. இந்த பரபரப்பு அடங்குற வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே தங்குங்க. ஐயோ வசந்தி, எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஐயோ உனக்கு பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் ஒண்ணும் வராது, நீங்க வாங்க. ஐயோ அப்பா அம்மா இருக்காங்க வசந்தி. யாராவது பார்த்துட்டு போறாங்க, நீங்க வாங்க. வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க சீக்கிரம். இருங்க. நில்லு வசந்தி. என்னடி இது கேட்டுக்கிட்ட சத்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கதவு பூட்டிருக்கா இல்லையான்னு பார்த்தேன். நான் பூட்டி இருக்குமா. நான் தான் பூட்டி இருக்குன்னு சொன்னேன்ல. நீ சொன்ன, நான் மறந்துட்டேன். சரி வா, உள்ள வா. நீ போய் படுமா, நான் பாத்துக்கிறேன். வான்னு சொன்ன உன்ன உள்ள. நேரங்கிட்ட நேரத்துல அங்கங்க போகாதுன்னு சொன்னேன்ல உன்ன. அம்மா, நான் கதவை சாத்திட்டு வரேன், நீ போமா. நீ முதல்ல உள்ள வா, போய் தூங்கு போ. Yes. What's happening, Rekha? Sir, that it was a lapse in the security. I'm really sorry, sir. ஒரு மினிஸ்டர் சுடப்பட்டிருக்காரு, சாரின்னு சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? மேல இருந்து ஃபோன் மேல ஃபோன் போட்டு என்ன டார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. I can't reply to those phone calls. Look, நீங்க இவ்வளவு அஜாகிரதையா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஆபீசரை நியமிச்சிருப்பேன். என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு வேற வழி இல்லை. சரி, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? டாக்டரோட நான் பேசிட்டேன் சார். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ தேங்க் காட், பிளஸிங் இன் டிஸ்கைஸ். பட் நம்ம கான்ஸ்டபிள் முருகேசன் தான் டெரரிஸ்ட் குண்டடி பட்டு அவர். ஓ மை காட். நாராயணனே, ஏன் சார் மினிஸ்டர் பிறந்த நாள் அன்னைக்கு அவரை கொல்ல பார்த்தீங்களே? சார், மினிஸ்டருக்கு உயிரை கொடுக்க இந்த மாசி மாதிரி கட்சியில் 1000 தொண்டர்கள் இருக்காங்க. ஒன்னு மட்டும் சொல்றேன் சார், மந்திரிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த மாசியை தீ குளிச்சிருவான் சார், தீ குளிச்சிருவான். போலீஸ் தான் காக்கி சட்டை மட்டும் போட்டா பத்தாது சார். மினிஸ்டர் கொலை பண்ண போறேன்னு 3 தடவை போன் பண்ணி சொன்னான்ல, காக்கா குருவி சொல்ற மாதிரி சுட்டுட்டு போயிட்டான். அது வரைக்கும் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? வாங்குற சம்பளத்துக்கு சின்சியரா வேலை பார்க்கணும். என்ன மினிஸ்டர் செக்யூரிட்டிக்கு இந்த அம்மா தான் கிடைச்சாங்களா சார்? இந்த அம்மாக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த அம்மா நாள் எப்படி சார் சின்சியரா வேலை பார்க்க முடியும்? சார், மினிஸ்டர் உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் கட்சி தொடர்களை கட்டுப்படுத்த முடியாது சார். அவன் பப்ளிக்னு பார்க்க மாட்டான், போலீஸ்னு பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டேன். ஆசி, ப்ளீஸ் கூல் டவுன். நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீங்க சரியா பார்க்கலங்கிறதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். கூல் பண்றதாம, என்ன கூல் பண்றது?
பாக்குறீங்க நல்ல பாதுகாப்பு. இவங்க பாக்குற வேலைக்கு அரசாங்கத்துல கார் வேற காரு. இது தேவையா ரேகா? Who is this fellow? Riffraff. இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது தேவைதானா? வசந்தி மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே புரியலங்க எனக்கு. 2 நாளா ஹாஸ்பிட்டலுக்கும் போல, ரூமை விட்டு வெளியிலயும் வரமாட்டேங்கிறா. சாப்பாடு எடுத்துட்டு ரூம்ல போய் தாங்க சாப்பிட்றா. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவளை நல்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டணும். நம்ம நிலைமையை பார்த்தீங்களா? அவளை நம்ம டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு அவளை ஒரு டாக்டர்கிட்ட காட்ட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ அவ பழைய மாதிரி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அதாங்க எனக்கு வேணும். பாருங்க, சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டுக்கிட்டு ஊருக்கு எடுத்துட்டு போறேன். வசந்தி, என்னப்பா? எப்பவும் நம்ம ஒண்ணா உட்காந்து தானே சாப்பிடுவோம். இப்ப என்னமோ புதுசா சாப்பாடு எடுத்துட்டு போய் தனியா ரூம்ல உட்காந்து சாப்பிடுற. இது என்ன புது பழக்கம்? நான் பண்றது உங்களுக்கு புது பழக்கமா தெரியுதா? நீங்க கூட தான் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி என்ன கேட்க மாட்டீங்க. ஆனா இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு துருவி துருவி இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு புது பழக்கமா தெரியல? நீ கேட்குற மாதிரி நீ நடந்துக்கிறடி. என்ன என்ன நான் நடந்துக்கிட்டேன்? அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? அது உனக்கே தெரியும். சரி, அதை விடு. நீ இங்கே வந்து உட்காந்து சாப்பிடு. ஐயோ அம்மா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் இருக்குமா. நான் அப்படியே நெட்ல ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிடுவேன். பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு 2 வார்த்தை பேச மாட்டேங்கிற. நெட்ல சேட் பண்றது அவ்வளவு முக்கியமா உனக்கு? எனக்கு என்ன பிடிக்குமோ அதானே என்னால செய்ய முடியும். இதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்ல? இனிமே இது மாதிரிலாம் கேள்வி கேட்ட என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னால் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாத. என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கணும் தானே நான் நம்ம இயக்கத்திலேயே சேர்ந்தேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி. இது என்னோட கடமை. சும்மா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க. பயப்படாதீங்க, நீங்க சாப்பிடுங்க. இங்க யாரும் வரமாட்டாங்க.
அப்புறம் என்னாச்சு? எனக்கா பயங்கரமான டென்ஷன். அவனை பார்த்து டேய் நீ பொண்ணு பார்க்க வந்தது என்னையா இல்ல என் தங்கச்சியான்னு சத்தம் போட்டு கத்தணும் போல இருந்தது. கத்துனியா? எப்படி கத்துறது? எல்லாரும் என்னை சுத்தி இருந்தாங்க. அப்புறம் அவன் வந்து என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னான். என்கிட்டயா என் தங்கச்சி கிட்டியான்னு கேட்டேன் பாரு, அவன் நொந்தே போயிட்டான். எனக்கு அந்த பிரச்சனையே இல்லப்பா. எங்க வீட்டுல நான் ஒரே ஒரு பொண்ணு. பிரபுவை பத்தி நான் வீட்டுல சொன்னேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஏண்டி அவன் கிட்ட என்ன இருக்குன்னு போயும் போயும் அவரை லவ் பண்ற? எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன். ஆமா, எங்களை எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கியே, உனக்கு வரப்போற உட்பிய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்கு சுத்தி இங்கு சுத்தி கடைசியில என்கிட்டயே வந்துட்டீங்களா? ஓகே சொல்றேன் கேளுங்க. லவ் மேரேஜோ அரேஞ்ச்டு மேரேஜோ எனக்கு ஹஸ்பண்டா வரப்போறவரை என்ன முழுசா நம்பணும். என்னோட ஃப்ரீடத்துல அவர் தலையிடவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் என்ன என்ன மட்டுமே நினைக்கணும். என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற பேச்சுக்கு அவர் மறு பேச்சே பேசக்கூடாது. போதுமா போதும். மொத்தத்துல உனக்கு வரப்போற புருஷன் ஒரு ஆம்பளையா வேண்டாம், அடிமையா இருந்தா போதுங்கிற. எங்க எடுத்துட்டு போற? ரூம்க்கு. என்னடி இது? சாப்பாடு தான் ரூம்ல எடுத்துட்டு போய் சாப்பிட்ட? காஃபி டீயை கூட ரூம்ல எடுத்துட்டு போய் தான் குடிக்கணுமா? எனக்கு எப்ப தேவையோ நான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிடுவேன். அதுக்காக அப்படியே வயிற்றுல ஊத்திக்க முடியும்? இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கைய வைக்காதீங்க. நீங்க முதல்ல கையெடுங்க, நான் மாத்திரை தரேன். இந்த மாத்திரை போட்டா சரியாயிடும். இதாங்க இந்த மாத்திரை போடுங்க. இந்த டீயோட மாத்திரை போட்டுக்கோங்க. என்னங்க போன் அடிக்குது பாருங்க, எடுங்க. பயப்படாதீங்க, கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோங்க. எங்க போயிட்டாரு இவரு? ஹலோ மேடம், டாக்டர் வசந்தி இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யாரு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். சீஃப் டாக்டர் வசந்தி மேடத்தை பார்க்கணும்னு சொன்னாரு. கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். மேடம் ஒன்றும் இல்லை, அவர் வர சொன்னாருங்கிற விஷயத்த மாத்திரம் சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். தேங்க்யூ மேடம். ஓகே.